என்ன பண்ற ரிஷு? அப்பளம் பொரிக்கிறேன். அப்பளமா? எங்க கடாயை காணோம்? குக்கரா? எங்க பாருங்க, எனக்கு நிறைய வீடியோஸ் பார்த்தேன். குக்கர்ல அப்பளமா வந்து இப்படி பண்ணி எண்ணெய் ஊத்தி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சா அப்பளமா பொரியுது ரேட்டா, பொரியுது ரேட்டா, ரேட்டா பொரியுது ரேட்டா. எங்க பொரியுது? சீரியஸா பொரியுது ரேட்டா. தெரியுதா? பைத்தியம். ஐயோ ஐயோ பொரியுது ரேட்டா. ஆனா என்ன சீரியஸ் மாதிரி பொரியுது. பாருங்க பாருங்க. தீஞ்சி தான் பொரியும். இல்ல ரேட்டா, பொரியும் ரேட்டா. கமெண்ட் இது பொரிச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் நக்கு. என்ன அப்பளம் கிடைச்சதா? காட்டு. அடி செருப்பால. நல்ல வேலை நிறைய நிறைய அப்பளம் இருந்தது. நல்ல வேலை நீங்க எடுத்து தனியா எண்ணெயில பொரிக்க சொன்னீங்க, அதனால இந்த அப்பளம் தப்பிச்சுது. இல்லைன்னா அதுவும் அந்த கதிதான். அப்புறம் எப்படி ரேட்டா தைரியமா வீடியோஸ் போடுறாங்க இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு. 4-5 பேர் போட்டாங்க, அதனால நம்பி இதுக்காகவே அப்பளம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, பொரிச்சு திருப்பி அதில் போட்டிருப்பாங்க. ஆமாம், உன்னை ஏமாத்துறதுக்கு, உன்ன மாதிரி மூஞ்சிலாம் ஏமாத்துறதுக்காக போட்டிருப்பாங்க. வா பசிக்குதா, நீ தின்னு. ஐயோ இப்போ குக்கரை வேற வேஸ்டா கழுவணும் ரேட்டா. கழுவு, நக்கி எடுத்துடலாம். இதுதான் புருஷன் பேசிட்டு